இன்றைக்கி வந்து காலையிலே 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இன்றைக்கி வந்து நாம் வந்து பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றிடலாம். நாம் வந்து இப்போ வந்து பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றிடலாம். இந்த விளக்கை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பசுமாட்டின் 5 பொருட்கள் இருந்து எடுக்கப்படுகிறது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நான் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றிருக்கேன். இது வந்து சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இதிலிருந்து எடுக்கப்படுகிறது. இது நம்ம ஏற்றி வச்சோம்னா, அதாவது நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி வச்சோம்னா தானாக குளிர்ந்துடும். இது வந்து ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். இதனுடைய சாம்பலை வந்து நம்ம டெய்லி நெத்திக்கு இட்டுக்கலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றி வைத்தோமானால் நாம் ஓமம் செய்த பலனை பெறலாம். அதாவது நாம் கணபதி ஓமம் அதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய பலனை நாம் பெறலாம். நம்ம ஓமம் செய்யும்போது என்ன வாசம் வருமோ அந்த வாசம் வந்து இந்த தீபத்திலிருந்து நமக்கு வரும். வீடு முழுவதும் அது வந்து பரவும். நம்ம வாரம் ஒரு முறையாவது நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்கும். இது நம்ம கடைகளில் கூட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூஜை ஆரம்பிக்கும் போது குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விநாயகரை வணங்கிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீடுகளில் கூட சாம்பிராணி வந்து போடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். அதாவது புரட்டாசி மாதம் வந்து பிறக்க போகுது. அதனுடைய சிறப்புகளை நாம் வந்து பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எரியுது. அதுக்கப்புறம் அதுவே தானாக குளிர்ந்துடும். ஃபுல்லாக வந்து எரிஞ்சு மலை ஏறிடும். அதே மாதிரி சாம்பிராணி கூட நாம் வீட்டில் ஏற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது துர்சக்திகள் இருந்தால் அது நம்ம விட்டு விலகிடும். அதே மாதிரி வாசல் தெளித்து அங்கே கோலம் போட்டு அங்கே கூட சில பேர் வந்து எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. அது வந்து துர்சக்திகள் நம்ம வீட்டை வந்து அணுகாதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம் புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். புரட்டாசி மாதம் வந்து வரப்போது வருகிற 17ஆம் தேதி புரட்டாசி 1 அன்னைக்கே பௌர்ணமியும் வருது, சேர்ந்து வருது. புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். அதாவது ஆடி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் ஒரு இறைவனுக்கு உகந்த மாதம் மாதிரி புரட்டாசி வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தை வந்து ஏன் சிறப்பானதுன்னு சொல்கிறோம்னா, சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசிக்குள்ளே நுழைவார். இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து கன்னி ராசிக்குள்ளே நுழைவார். இந்த கன்னி ராசிக்குரிய கிரகம் வந்து புதன் கிரகத்துக்கு அதிபதி வந்து மகாவிஷ்ணு. அதனால தான் நாம் வந்து மகாவிஷ்ணுவை இந்த மாதம் ஃபுல்லாக நாம் வந்து சிறப்பாக கொண்டாடுறோம். ஜாதக ரீதியாக சொல்லும்போது கூட புதன் உச்சமாக இருந்தால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து சனிக்கிழமைகளில் தலிகை போடுவாங்க. அதாவது பிரசாதங்கள்லாம் செஞ்சு வச்சு இறைவனுக்கு படைப்பாங்க. திருப்பதியில் கூட மிகவும் விசேஷமாக நடக்கும். அதாவது பிரம்ம உற்சவம் நடக்கும். ஆனால் கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் போகலாம். இந்த மாதத்தில் பித்ரு வழிபாடு கூட மிக முக்கியமாக சொல்லுவாங்க. 15 நாட்கள் வந்து மகாலயபட்சம் வரும். இந்த மாதத்தில் சில பேர் வந்து 5 வகையான சாதங்கள்லாம் செஞ்சு அதை வந்து பெருமாள் மாதிரி அந்த சாதத்திலே வரைவாங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பழக்கம். நாங்கள் வந்து சக்கரை பொங்கல், வடை, பாயசம் அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படையல் போடுவோம், சாப்பாடு. இந்த மாதத்தில் வந்து சில பேர் வந்து திருமணம் செய்ய மாட்டாங்க, வீடெல்லாம் வந்து மாற்ற மாட்டாங்க. இந்த மாதத்தில் தான் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதத்தில் வந்து சூரிய கதிர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், வேல்மாறல் படிக்கிறது கூட நாம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கணும்னு இல்லை. நாம் வந்து ஓரை டைமில் செவ்வாய் ஓரையில் வந்து படித்தோம்னா ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி சஷ்டி ஓரை, செவ்வாய் ஓரை அந்த மாதிரி நாட்களில் வந்து நாம் படிக்கலாம். காலை வந்து 6லேருந்து 7, மதியம் வந்து 1 to 2, இரவு வந்து 8 to 9 நாம் வந்து இந்த பூஜையை செய்யலாம். இது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்ய முடியலன்னா ஈவினிங் வந்து அதே டைம் வந்து காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நாமளால் விளக்கு ஏற்ற முடியலன்னா மாலை 4லேருந்து 6க்குள்ளார நம்ம விளக்கை ஏற்றிட்டோம்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு நிகரானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த பிரதோஷ நேரம் கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது
5:45 6க்குள்ளார அந்த நேரத்தில் நாம் விளக்கு ஏற்றலாம். புரட்டாசி மாதத்தோட சேர்ந்து பௌர்ணமியும் வர்றதுனால அம்பாளுக்கு விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து வலம்புரி சங்கு வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வலம்புரி சங்கு வந்து நாம் பூஜை செஞ்சோம்னா நமக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தூப தீபம் காட்டி பூஜையை முடிச்சிடலாம். கீழே வந்து முருகர் இருக்காரு, இது வந்து அம்பாள், பின்னாடி வந்து சாய்பாபா இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், தூப தீபம் காட்டி நம்ம பூஜையை முடிச்சிடலாம். நம்மளால் என்ன முடியுமோ செஞ்சு வைக்கலாம். சக்கரை பொங்கல், பாயசம் எது முடியுதோ, காலையில் முடியலனா கூட பிறகு நாம் செஞ்சு வைக்கலாம். இப்போ வந்து பால் பழம் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மணி அடித்து தான் நாம் வந்து தூப தீப ஆராதனை காட்டணும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு வந்து ஃபுல்லாக குளிர்ந்துச்சு, அப்படியே சாம்பலாக மாறிடும்.